எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து எல்லாம் பேக்குக்கு வச்சு கூடைக்குள்ளே இப்போ நாங்கணியை வச்சு வைக்கிற பேக்கு தலையில் சுமந்து கொண்டு தான் நான் விற்கிறேன். நான் இந்த மழை வழியெல்லாம் போய் கொண்டு தான் விற்று தான் நான் 2 பிள்ளைய நான் படிப்பிக்கிறேன். உலக தமிழர்களுக்கு அன்பு வணக்கம். நம்ம இப்போ எங்கே நிற்கிறோம்னு சொன்னால் மடக்கலாம் நிற்கிறோம். நம்ம இப்போ வாழைச்சேனையை போக போகிறோம். ஏன் எதுக்குன்றதை கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். பார்க்குறது முதல்ல வந்து புதுசாக வர உறவுகள் சௌரங்கள் பழமையாக சொல்கிறதான் சிறப்பாக செய்திருக்கீங்க. நம்ம வீடியோவுக்கு போகும்போதெல்லாம் இன்றைக்கி ஒரு புதுவிதமான ஒரு வித்தியாசமான ஒரு இடத்துல வந்து நிற்கிறோம். பின்னால் பார்த்திங்கன்னா பழமையாக ஒரு ஆத்தங்கரை தான். இங்கே தில்லங்கரங்கள் இங்கே நல்ல 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 சிறப்பான இயற்கை காட்சிகள் பின்னால். வாங்க மெயின் ரோட்டுக்கு போகலாம். அப்படியே பார்த்தா வாகனம் போகிறது வாழைச்சேனை போகுது. நம்ம நிற்கிறோன்னா சத்திர கொண்டாட நிற்கிறோம். இன்றைக்கு கொஞ்சம் லீவு நாளபடியாக இன்றைக்கு போய நாளபடியாக கொஞ்சம் ரோட்டெலாம் கொஞ்சம் ஓஃபாக இருக்குது. இல்லாட்டி வாகனங்கள் நெரிசல் அதிகமாக இருக்கும். இது நேராக போகிற சத்திரகுண்டம். பின்னால் அப்படியே பார்த்தீங்கன்னா நேராக போகிற சத்திரகுண்டம். பின்னால் கார் போகிறது பேட்டிக்குள்ள டவுனுக்கு போகுது. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போவோம். என்னன்றதை கொஞ்சம் விவரமாக பார்க்கலாம். நம்ம இப்போ இங்கே மட்டக்களப்பு கொம்மாந்துறை மேற்கில் நிற்கிறோம். ஒரு ஆர்டிஎஸ் கூடாகத்தான் நாங்கள் ஒரு குடும்பங்களையும் வந்து பயணிக்கிறோம், சந்திக்கிறோம். அந்த ரீதியில் ஒரு குடும்பத்திட்ட வந்திருக்கிறோம் இன்றைக்கு. ஐயா அந்த இருக்கிற ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா. கொஞ்சம் உங்களோட பேரை சொல்லுங்கள். ஐயா பேர் நான் வந்து இந்த பேர் வந்து என்ன சும்மா வீட்டில் பாலான்னு கூப்பிடுவாங்க. என்னுடைய பேர் மகிமைதாசன். என்னை பாலான்னு தான் கூப்பிடுவாங்க. கொம்மாறு மேற்கில் வந்து நான் ஒரு கிராம அபிவிருத்தி சங்க தலைவராக இருக்கிறேன். இப்படி தம்பி என்னட்ட சில உதவியை செய்யணும் ஐயா, இப்படி தகப்பனில்லா பிள்ளைகளுக்கு ஒரு வேண்டுகோளை விட்டார். அதில் நான் 2 குடும்பம் தான் எங்களுடைய பகுதியில் கொடுக்க வேண்டியதும் அதை கிடைக்க வேண்டியதுமான அந்த 2 பிள்ளைகளுக்கு தான் நாங்கள் சிபாரிசு செஞ்சுருக்கோம். அதனுடைய தம்பி இந்த இடத்துக்கு வந்து அவர் நேரத்தையும் பார்க்காம வந்து எங்கள் கிராமத்தில் இருக்கிற 2 குடும்பத்தையும் சந்தித்து 2 பிள்ளைகளையும் சந்தித்து அவங்களுக்கான உதவிகளை பெற்றுக் கொடுக்கறதுக்கு ஆடிய சார்பாக நான் அவருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அம்மா அவங்களோட இடத்தை காட்டுவோம், பார்ப்போம். இதெல்லாம் நம்ம இடியப்பங்கள்லாம் வைக்கிறது அடுப்பு தானே அது. உங்களோட குசினியம்மா குசினி இல்லையா? இது சாமி அறையா? இந்த மாதிரி கொஞ்சம் பிடிக்குமா? குசினி சமைக்கிறதெல்லாம் வெளியே நாங்கள் வெளியே தான் சமைச்சு சாப்பிட்றோம். எங்களுக்கு டொய்லெட்டும் இல்லை, குசினியும் இல்லை. அம்மா அவங்களோட டொய்லெட்டு தான் நாங்கள் அம்மா அவங்களோட தான் பாவிக்கிறோம். கரண்ட் பில் வரும் ஒரு 1500 அப்படி வருகுது. கட்டுறீங்களா? காசு கட்டி கொண்டு வரோம். சரி, அவருக்கா பார்ப்போம். பின்னால் இருக்கா பார்ப்போம்மா. கொஞ்சம் முன்னுக்கு போடுங்க பார்ப்போம். யார் பின்னுக்கு என்ன இடம் இருக்கா? இவ்வளோதான் இடம் என்ன? இவ்வளோதான் உங்களோட இடம். அங்காள அங்காள அம்மா அவங்கள்ட்ட பாலம் அங்காள. ரைட். சரி. அப்போ குசினி எல்லாம் அம்மாவோட இதுகள் தான் பார்க்குறாங்க என்ன? சரி. கிணறுலாம் பொது கிணறாண்ணா? தண்ணி வசதி எல்லாம் இருக்கா? லைன் தண்ணி இல்லையா? சரியம்மா. வணக்கம். எனது பெயர் வந்து வேலாயுதம் சந்திரிகா. அவர் வந்து யோகினி இந்த விற்பனாதன் இந்த யோகினி. கணவர் என்ன செய்கிறாரு? கணவர் என்னை விட்டு பிரிஞ்சிட்டாரு. எனக்கு ஒரு மகள்,
அவர் என்னை விட்டு வெகு காலம். நான் எனது தொழில் வந்து பொன்னாங்கனி வியாபாரம் அது செஞ்சு தான் என் மகளை முயற்சி செஞ்சு படிப்பிக்கிறேன். ஆனால் எந்த விதமான ஒரு இதுவும் எனக்கு இன்னும் நடக்கவில்லை. என் புள்ள வந்து இந்த முறை ஓயல் அழித்து இப்போ ஏருக்கு ஸ்டார்ட் பண்ணித்தாவும் ஸ்டார்ட் பண்ணி படித்து கொண்டு இருக்கின்றாவோ. இப்போ கிளாஸுக்கெல்லாம் போகிறாவோ, எஸ்எஸ்சிக்கு தான் கிளாஸுக்கு போகிறாவோ, ஆர்ட்ஸ் படிக்கிறாவோ என் மகள். எனக்கு வந்து ஒரு பிள்ளை தான், ஒரு பொம்பளை பிள்ளை தான் இருக்கிறாவோ. பேர் வந்து யோகினி பிரேணிச்சா அவட பேர். கிளாஸுக்கெல்லாம் சரியாக போகிறாவோ. இந்த எஸ்எஸ்சிக்கு தான் போகிறவ, ஸ்கூலுக்கும் போகிறவ. எந்த விதமான ஒரு இதுவும் இல்லை. அவனுக்கு வந்து உதவி வந்து செய்கிற சொன்னால் இதுதான் அவரோட உதவி வந்து என்னென்னு சொன்னால் அவனுக்கு ஸ்கூல் போய்க்கு நீ வைக்க உபகரணங்கள் தான் கொடுக்க வேணும். உங்களோட கணவர் வாரவரா? அவர் இல்லை இல்லை, அவர் சகோதரங்கள் எந்த விதமான ஒரு இதுவும் இல்லை. அவருக்கு எத்தனை வருஷம் என்னை விட்டு போட்டு போய் இந்த விதமான அவர் சகோதரங்கள் வந்து எந்த பிள்ளையா என்னையா பார்த்ததும் இல்லை. அவர் வந்து ஒரு நாளையில் வந்து பார்த்ததில்லை. ஆனால் எங்களோட சகோதரங்கள் என்ற பிள்ளைய பார்க்கும் ஏதாவது எந்த உதவி என்ன செய்வாங்க. அதே மாதிரி எங்களோட அம்மா அப்பாவும் தான் அவைக்கு மூடிய கவனம் கொடுக்குறவங்க. சாப்பாடாக இல்லை அவங்க தான் எங்களுக்கு. கணவர் இப்போ வந்து பிள்ளைகளுக்கு பார்த்து பிள்ளைகளுக்கு எந்த விதமான ஒரு இதுவும் இல்லையா. நான் என் பிள்ளை அவர் விட்டுப்பட்டு போனதுக்கு இன்னும் இல்லை. ஆனால் இடையில செங்கலடி வழியாக ஒரு கண்டிருக்கோம். ஆனால் அவர் கண்டு என் பிள்ளைக்கு காசு கொடுத்ததும் இல்லை. ஆனால் என்ன கூப்பிட்டு இந்த காசு பிள்ளைக்கு இதை நீ கொடுத்து படிப்பி என்று அவர் சொன்னதும் இல்லை. எந்த விதமான ஒரு இதுவும் இல்லை. காசையே தரைய மாட்டார். ஆனால் வீட்டுக்கு இஞ்சாலும் வாரதும் இல்லை அவர். அந்த மாதிரி நிலையில் நாங்கள் வாழ்ந்து கொண்டு வரோம் நான் என் பிள்ளையும். ஆனால் இங்கே தூரத்துக்கு தான் போகிறோம். நாங்கள் இப்போ நாங்கள் அன்றைக்கி போய் நோண்டி வந்து அதோட மலைக்கறி கொஞ்சம் எடுத்து தான் நாங்கள் ஊர் வழியாக கொண்டு சந்தைக்கும் போகிறதில்ல. நான் ஊர் வழியாக கொண்டு போய் விற்று தான் என் பிள்ளையை நான் படிப்பிச்சு எடுக்கிறேன். இப்போ எத்தனை மணிக்கு போவீங்க? நான் காலையில் இங்கே இருந்து 8 மணிக்கு வெளிக்கிட்டேன்னு சொன்னால் 11:30 12 மணி ஆகும் வீட்டுக்கு திரும்பி வரேன். அவளை விட்டு போட்டு தான் திரும்பி வரணும். வந்து நீ நான் ஒரு நாளைக்கு 20 கட்டு 25 கட்டு பொன்னாங்கண்ணி பிடுங்குவேன். அதோட இங்கே பயத்தங்காய் எடுப்பேன், வெண்டிக்காய், நீ பீக்கங்காய்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து எல்லாம் பேக்குக வச்சு கூடைக்குள்ளேயும் பொன்னாங்கண்ணியை வச்சு வைக்கிற பேக்கு தலையில் சுமந்து கொண்டு தான் நான் விற்கிறேன். நான் இந்த மழை வழியெல்லாம் போய் கொண்டு தான் விற்று தான் நான் 2 பிள்ளைய நான் படிப்பிக்கிறேன். உங்களுக்கு எத்தனை 20 கட்டில் எவ்வளோ லாபம் கிடைக்குது? அப்படி ஃபுல்லாக கிடைக்குதா? எனக்கு பொன்னாங்கண்ணி இப்போ சிலாக்கள் காசுக்கும் எடுப்பாங்க, உடனே காசை தந்து எடுப்பாங்க. இங்கே கடனுக்கும் எடுக்குங்க. அடுத்த தரம் போகக்குள்ள அந்த கடன் காசையும் திருப்பி தருவாங்க. என் பொன்னாங்கண்ணி வந்து நான் 70 ரூபா படி ஒரு பேக்கு விற்கிறேன். நான் விற்று இப்போ ஒரு 15 பேக்கு கொண்டு போனேன்னு சொன்னால் அதில் முதலும் பெறும் அந்த கடனை கொடுத்தேன்னு சொன்னால் அதில் மிச்சத்தையும் எடுத்து வந்து தான் இவைக்கு இந்த கிளாஸ் காசெல்லாம் நான் இவைக்கு கொடுக்குறோம். நான் பயத்தங்காயிலே இந்த இப்போ 200 ரூபா தந்தாங்கன்னு சொன்னால் நான் 1/2 கிலோ 150 ரூபா, அந்த 300 ரூபா, 1 கிலோ 300 ரூபா விற்றேன்னு சொன்னால் அதில் 100 ரூபா காசு வேறு 5 கிலோ அப்படி குறைய தானே பயத்தங்காய் எடுத்து போய் எல்லாம் தூக்கிட்டு போயிடாதானே. ஆட்டோ வேறு வாகனத்து வழியாக கொண்டு போக மாட்டேன். இது வழியாக தூக்கிட்டு போய் தான் விற்கிறேன். நான் பயத்தங்காய் வெண்டிக்காயெல்லாம் தூக்கி கொண்டு தான் அதுக்கு நிறுத்து அம்மா நிறுத்து தருவா. பேக்கில் போட்டு ஷாப்பிங் கட்டெல்லாம் வாங்குறேன். நான் வாங்கி நிறுத்து அம்மா வேகில் போட்டு தந்தால் கொண்டு போய் ஒரு வழியை விற்று போட்டு வருவேன். நான் வேறு சந்தைக்கு நான் போகிறல்ல. சந்தைக்கு அப்படியான ஒரு எனக்கு இடவும் இல்லை. நான் அப்படி சந்தை வழியே போகிறல்ல. ஒரு வழியே கொண்டு ஜால் பக்கம் கேட்டால் எல்லோரும் சொல்லுவாங்க. அப்படி கொண்டு தான் நான் விற்று செய்கிறேன். நான் உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 1800 ரூபா மட்டும் ஒரு நாளைக்கு வரணும். மாதம் பூராவும் போகிறீங்களா? இல்லை ஒரு நாளைக்கு போகிற தான் போவேன். இரண்டு சொன்னால் இப்போ இன்றைக்கு போய் தங்காஞ்சாங்கன்னு சொன்னால் நாளைக்கு ஆய மாட்டாங்க, ஞாயிற்றுக்கிழமை ஆயுவாங்க. அப்போ அதே டைமில் நான் அந்த வெள்ளிக்கிழமை பூரணையில் அங்கே பொன்னாங்கண்ணிக்கு போக மாட்டேன். ஒன்று நாளைக்கு போகிறேன். நானும் பொன்னாங்கண்ணிக்கு போகிறேன். ஏன்னாண்டா இந்த இன்றைக்கு போய் விற்று போட்டு வந்தேன்டா இப்போ 12 மணிக்கு பிறகு போய் வந்து அதுக்கு பிறகு பொன்னாங்கண்ணிக்கு தூரத்துக்கு தான் போகணும். அப்போ நான் போக மாட்டேன். பொன்னாங்கண்ணிக்கு போகாமல் இருந்தேன்டா அடுத்த நாளைக்கு அவங்ககிட்ட மலைக்கரை எடுக்க விட்டு அடுத்த நாள் எடுத்து தான் இப்போ ஞாயிற்றுக்கிழமை எடுத்தேன்னு சொன்னால் காலையில் கொண்டு போய் விற்று போட்டு வருவேன். ஞாயிற்றுக்கிழமை காலையில் இப்போ சனிக்கிழமை ஆய மாட்டாங்க கொண்டும்
அப்போ இன்றைக்கு அது பயிட்டங்காய் வந்த பயிட்டங்காய் அப்போ நான் இப்படி ஒரு விஷயம் கொண்டு வருதுன்னு சொல்லியும் அப்போ அவங்ககிட்ட சொன்னேன் இப்படித்தான் ஒரு மீட்டிங் கொண்டு போகணும்னு சொல்லிட்டு அவங்க கொண்டு வேறு கடையில் கொண்டு கொடுத்தவங்க 6 கிலோ பயிட்டங்காயாக எடுத்து அது மட்டும்தான் பயிட்டங்காய் நேற்று பொன்னாங்கண்ணிக்கும் போகல ஆற்றுல கொஞ்சம் தண்ணியை நாடி நான் பொன்னாங்கண்ணிக்கும் போகிறேன் இப்படி தான் இடைக்கிட ஆற்றுல தண்ணி வந்துன்னு சொன்னால் போக மாட்டோம் மரம் வெள்ளாமை எல்லாம் வெட்டுப்படுத்துன்னு சொன்னால் ஜானோட பிரச்சனை ஒன்று வரும் மாடுகள் ஏறிடும் வயல் வழியே ஆற்று வழியே எடுத்துன்னு சொன்னால் பொன்னாங்கண்ணி நோண்டுறதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஒரு 3 மாதத்துக்கு ஒரு தொழிலும் இல்லாமல் கிடப்போம் வருவா 3 மாதம் தொழிலாட்டி கொஞ்சம் 3 மாதம் தொழிலாட்டி இப்போ என்ன செய்யறீங்க சாப்பாட்டுக்கு அந்த அந்த மாரி காலத்தில் நினைக்கிறேன் அந்த மாரி காலத்தில் அந்த 3 மாதமும் ஒரு சம்பளமும் இல்லாமல் இருக்கும் இந்த தொழில் ஒன்றும் இல்லாமல் இருக்கும் அதுக்கடையில் நீ பயிர்கள் தீவுக்குள்ளே போட்டாங்கன்னு சொன்னால் மாரி தொழில் நாட்டுறவங்கட்டான் அதில் கொஞ்சம் கொஞ்சம் மரகரை எடுத்து கொண்டு வியாபாரம் பண்ணுவோம் அது மட்டும் காசு நீ அம்மா கொடுப்பா என்னோட அம்மா அண்டை கண்டாட அந்த இடியப்பம் வியாபாரம் பண்ணுறவ அப்போ சொல்லுவா இந்த பிள்ளை இந்த காசை கொண்டு போய் கிளாஸுக்கு இன்றைக்கு என்று சொல்லி அம்மா அந்த காசு கொடுப்பாவும் அப்படி இல்லாட்டி காசு இல்லாட்டி பக்கத்தில் எங்கே நான் மாறி கொடுக்கத்தான் பண்ணுவேன் ஏன்டா அந்த வாரத்தை கட் பண்ணிடலாது ஓயல் எழுதுகிற புள்ளனோடு இப்படியாக தான் நான் அவை செஞ்சு வந்தேன் நான் அந்த 3 மாதமும் கொஞ்சம் சிக்கலாக இருக்கும் அது மட்டும் எந்த வித இதுவும் இல்லை எனக்கு அதில் தான் நான் நம்பி வரேன் 3 மாதமும் எந்த ஒரு இதுலையும் நீங்கள் செய்யலை ஒன்றும் செய்யலை வெள்ளம் வந்து பிடிச்சிதுன்னு சொன்னால் இப்போ எங்கட அங்கே மழை காட்டு வழியாக மழை பெஞ்சுன்னு சொன்னால் இப்போ எங்கட வளவுக்குள்ளேயும் வெள்ளம் வந்துடும் வீட்டுக்குள்ளேயும் தண்ணி எடுத்துன்னு சொன்னால் அது ஒரு பிரச்சனை அப்போ கிளாஸுக்கு இந்த போன முறை கிளாஸுக்கு சரியாக வெள்ளம் வந்து பிடிச்சிது ஓயத்துண்டுக்குள்ளே கிளாஸுக்கு போய்க்கலாம் இருந்தது அப்புறம் இப்படி ரோட்டு வளைச்சி தான் கொண்டு ஆளை விட்டேன் நாங்கள் பக்கத்தில் வாய்க்கால் தண்ணி அந்த வாய்க்கால் நிரம்பிதுன்னு சொன்னால் எங்கட வளவுக்குள்ளே தண்ணி ஏறிடும் இந்த அடிக்கிற வாய்க்காலுக்குள்ளே தண்ணி வந்துன்னு சொன்னால் எங்கட வளவுக்கு தண்ணி ஏறி டக்குன்னு வீட்டுக்கு தண்ணி போயிடும் வீட்டுக்கு போனால் ஒன்றும் செஞ்சுக்கிறேன் நாங்கள் இப்போ எங்களோட அண்ணனாக்கள் அங்கே குழந்தை பக்கம் இருக்கிறவங்க எங்களோட சொந்தக்காராக்கள வீட்டு வழியே 2 நாளைக்கு ஒரு நாளைக்கு 2 நாளைக்கு போய் நின்று விட்டு வருவோம் அது மட்டும் வைக்கிற கிளாஸ் எல்லாம் பிரச்சனை அந்த டைமில் கையில் காசு முடியாது இப்போ இடியப்பம் வழிக்காட்டி ஒன்று செய்யாட்டி காசுகள் இருக்கிறல்ல நீங்கிட்ட 3 மாதம் வந்து வெள்ளி டைம் அந்த மழை காலம் அந்த படியால் கொஞ்சம் தொழில் எல்லாம் சிக்கல் தான் என்னென்னு சொன்னால் இந்த விதமான தொழிலுமே இல்லை அங்கே மலைக்கறிகளும் மழை ஏகமா பேஞ்சு கொண்டு இருந்துன்னு சொன்னால் மலைக்கறி பயிர்களெல்லாம் அடிபட்டுரும் அதுலேயும் கொஞ்சம் சிக்கல் வரும் எப்படி எல்லாத்தையும் போட்டு சமாளித்து கொள்கிறான் மற்றதும் கூட கியூஆர்லாம் எடுக்கிறீங்களா கியூஆர் போட்டு காசு வந்து 4000 ரூபா தராங்க 4250 ரூபா அந்த 250 ரூபாய் அவங்க இது எங்கே விட்டு 4000 ரூபா காசு தருவாங்க அரிசிலாம் கொடுத்தவங்களா இந்த 10 கிலோ அரிசி தந்திக்காங்க 2 தரத்தில் தந்தாங்க அதை எடுத்து நாங்கள் வேறு ஒரு இதுவும் இல்லை முதல் சமுத்தி காசு தாரவங்க இப்போ அது சமுத்தி நிப்பாடு போட்டு தான் கியூஆர் போட்டு காசு தாரவங்க அது அந்த 250 ரூபா அப்போ நான் கேட்டேன் அது நாங்கள் அது புக்கில் போட்டிக்காம போட்டு தான் 4000 ரூபா தருவாங்க அது மேலதிகமான ஒரு வருமானம் இல்லை அப்படி இல்லை அப்படி ஒன்றுமே இதுவரையில் எனக்கு இதே இல்லை நான் இந்த 6ஆம் ஆண்டு இருந்தே இதே சூழ்நிலையில் இது தான் நான் படிப்பிச்சு வரேன் 6ஆம் ஆண்டில் அவர் விட்டு போட்டு போன காலம் இருந்தே எனக்கு பொன்னாங்கண்ணி சொல்லித்தான் இந்த வியாபாரம் தான் ஆனால் கிளாஸுக்கு துவங்கினதுக்கு பிறகு தான் காசு மரவா கூட வந்தது சரியா 10ஆம் ஆண்டு 11ஆம் ஆண்டில் காசு கொஞ்சம் கூடித்து இப்படித்தான் வேலை செஞ்சு தான் ஆனால் அம்மா அவங்களும் நிறைய பிள்ளைக்கு உதவி செஞ்சுருக்காங்க நாங்கள் அதையும் மறக்க மாட்டோம் அம்மா இடியப்பம் புட்டுகளை வச்சு அம்மா இடியப்பம் வச்சு காலையில் தருவா நான் கொண்டு இது வழியை கொண்டு கொடுத்து போட்டு வந்து அதுக்கடையில் வெளிக்கட்டுருவா மகள் கிளாஸையை கூட்டி கொண்டு விடுறாங்க சில நாளையில் நான் போவாட்டி அப்பா கூட்டி கொண்டு விடுவார் எந்த விதமான அப்பாட உதவியும் தான் நீ சகோதரங்கள் எந்த நாளும் அவங்க வாரல்ல தம்பி அகள் தூரத்தில் இருக்கிறவங்க இப்போ இருந்து வந்தாருன்னு சொன்னால் ஒரு 500 ரூபா 1000 ரூபா காசு இவட கையில் கிளாஸுக்குன்னு கொடுப்பாரு அப்போ இவ நீ அதை வச்சுட்டு சில நாளும் கிளாஸுக்கு கொண்டு போவோம் வைக்கும்படி அம்மாவும் அப்பாவும் தான் நம்ம செஞ்சவங்க முதல் அப்பா கூலி தொழில் செஞ்சு வந்தவர் இப்போ அப்பா அதுக்கும் போகலை 74 வயசாக போயிட்டு அப்போ நாங்கள் அதுக்கும் போகிறல்லப்பா இப்போ அம்மா அதிலேருந்து அம்மா இடிக்கப்போ தான் இப்போ எதுவும் வருத்தங்கிட்ட முடியும் அந்த இதெல்லாம் நாங்கள் இடியப்ப காசாலாம் எல்லாம் செய்யணும் வேறு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதா வேறு என்ன பிரச்சனைகளா எல்லாம் அதுக்குள்ளார நாங்கள் சீவிச்சு வரோம்
அம்மாவுக்கும் கிட்டத்தட்ட நியாயமான வயசு இருக்குன்னு. ஓ அம்மாவுக்கும் வயசு, அப்பாவுக்கு 74 வயசு, அம்மாவுக்கு 65 வயசாக போயிட்டு. 65 வயசு. அம்மாவுக்கு 65 வயசு. இப்போ நீங்கள் ஒரு சவரம் தான் உங்களோட இல்லை, நாங்கள் வந்து 7 பேர். அதில் ஒரு தம்பி 90ஆம் ஆண்டு குடிவெட்டவர், கெம்பஸ்க்கு வச்சு 12 வயது பிடிச்சவங்க. மைக்க தம்பி ஒரு ஆள் பழையாமத்தில் கல்யாணம் கிடைக்காது. மைக்க தங்கச்சி மாதிரி தான் தூர இருக்காங்க. அவங்க எல்லாரும் தூர இருக்காங்க. தம்பியெல்லாம் அடிக்கடி வந்துட்டு போவாங்க. தம்பி எந்த நாளும் இல்லை, பேஜியந்தோடு ஒரு நாளைக்கு வந்து போவார். பார்க்குற உறவுகள்கிட்ட வந்து நீங்கள் என்ன கேட்குறீங்க? நீங்கள் பார்க்குற உறவுகள்கிட்ட என்ன கேட்க விரும்புகிறீங்க? இதாவது எனக்கு தொழில் செய்கிறதுக்கு என்ன தொழில் செய்யணுன்றீங்க? இப்போ நீங்கள் உங்களோட அந்த இதுகள் பிஸ்னஸ் பண்ணுறீங்க, சின்ன சின்ன பிஸ்னஸ் எல்லாம் பண்ணிக்கணும். சின்ன பிஸ்னஸை பண்ணி கொண்டிருக்கேன் நான். அப்போ இந்த கொச்சிக்காய் தூள் அடித்து நெல் குத்தி வியாபாரம் பண்ணலாம். இப்போ இந்த டைமுக்குள்ளே நெல்லுகள் வாங்கலாம். என்னடா இப்போ இந்த சீசன் வந்து வெள்ளம் சீசனில் வந்து கொஞ்சம் நெல்லை வேண்டி போட்டோம்னு சொன்னால், அப்போ இந்த மாறி துண்டுக்கு கொஞ்சம் அரிசி கொஞ்சம் இதாக இருக்கும். அந்த துண்டை நெல்லை வச்சுருந்தோம்னு சொன்னால் அதை குத்தி அரிசி வியாபாரம் பண்ணலாம். அதே மாதிரி கொச்சிக்காயும் தான், கொச்சிக்காரருக்கு சரக்கு சாமான் வாங்கி கொஞ்ச நாள் செஞ்சு நான் பிறகு கொஞ்சம் தொழில் கையில் இருந்து விட்டு தனதையும் அந்த தொழிலும் செஞ்சு வந்தேன். நான் கொச்சிக்காரருக்கு சாமான் வாங்கி அடித்து பாக்கெட் பண்ணி ஊர் வழியை கொண்டு விற்றேன். அது பிறகு கொஞ்சம் கையிலேருந்து வலி செஞ்சிட்டது ரொட்டாயிட்டு. பிறகு இப்போ எனக்கு இப்போ இது வந்து இந்த தொழிலுக்கு தான் சரி வரும். அதோடு சேர்ந்து நான் அம்மாவோட சேர்ந்து இடியப்போ வியாபாரம் விதையிறானே ஏதாச்சும் நாங்கள் செஞ்சு கொள்ளுவோம். இப்போ அரிசி வந்து பச்சை அரிசி எல்லாம் கடையெல்லாம் வாங்குறோம் நாங்கள். அப்போ இந்த நெல்லுகள் இருக்குமென்னு சொன்னால் நம்மக்கிட்ட நம்ம அதை பயன்படுத்தி கொள்ளலாம். அப்படி வெள்ளாமல் நம்ம செய்கிறதில்ல தானே, வெள்ளாமல் செஞ்சால் நெல்லுகள் வரும். அப்போ காசுக்கு தான் இப்போ இந்த டைமில் வாங்குறோன்னு சொன்னால் கொஞ்சம் விலை குறைய வாங்கலாம். நெல் 6 மாதத்தில் 7ஆம் மாதம் கடைசியில் எல்லாம் முடிஞ்சிடும். 7 இந்த இப்பயும் நான் இந்தியாவில் பக்கம் வெட்டுப்படுது. இன்னும் ஒரு 7ஆம் மாதத்துக்குள்ளே இந்தியாவில் வெட்டுப்படும். அந்த டைமுக்குள்ளே நெல்லுகள் வாங்கினான். அதுக்கிடையில் பிறகு கொஞ்சம் விலை கூட்டி சொல்லுவாங்க. மழை இறங்கினோன்னு விலை கூட்டி சொல்லுவாங்க. இப்போ வெட்டு டீசனில் கொஞ்சம் குறைச்சி எடுக்கலாம் மக்கள்கிட்ட. இப்போ நாங்கள் இந்த படிக்கிற பிள்ளையோட இருக்கா கதைப்போம். என்ன பேர் அவட பேர் வந்து யோகினி ரேணுஜா. கொஞ்சம் கூப்பிடுங்க கதைப்போம். ரேணுஜா இல்லை வாங்க விட மைக்க கொடுங்க. இல்லை முன்னுக்கா வீடியோ கார கொஞ்சம். பேர் என்ன? என் பேர் யோகினி ரேணுஜா. நான் செங்கலடி சென்ற காலேஜ்லாம் படிக்கிறேன். இந்த வருஷம் இந்த 5ஆம் மாதம் ஓஏஎல் எழுதிட்டு இப்போ ஏஎல்க்கு கிளாஸுக்கு போகிறேன். ஆர்ட்ஸ் பாடம் படிக்கிறேன். என் ஆம்பிஷன் லோயர் ஆகணுமன்றது. எங்களோட அம்மா என்ன கஷ்டப்பட்டு படிப்பிக்கிறாவோ அதே மாதிரி நான் படித்து அவட கண்ணீரை துடைப்பேன். கிளாஸுகளுக்கு போகிறது ஒரு கிளாஸுக்கு எனக்கு ஒரு இதுக்கு 70 ரூபா பிடிக்குது. 3 பாடத்துக்கும் இந்த தொடர்ந்து ஒரு வாரத்துக்கு கிளாஸுக்கு போகிறேன். ஒரே இடத்த போகிறேன். தொடர்ந்து இப்போ 7 நாளும் கிளாஸ் அவங்களுக்கு ஒரு பாடம் ஒரு நாளைக்கு கண்டு போட்டு போகிறேன். ஒரு பாடம் ஒவ்வொரு நாளைக்கு இப்போ ஒரு கிளாஸுக்கு 70 ரூபா. அதுவும் ஒரு நாடம் ஒரு மணித்தியாலம் தான் 70 ரூபா. அவங்க போடுறது 2 மணித்தியாலம் எங்களுக்கு. அப்போ 2 மணித்தியாலம் 140 ரூபா. அப்போ அந்த காசு யார் தாரு? எங்களோட அம்மா தான் தரவு. எனக்கு அம்மா தான் தரவு. உங்களுக்கு அந்த ஸ்கூல் பேக்கில் அதெல்லாம் இருக்குது அவங்களுக்கு பேக்கில் கொப்பி சாமான்கள்? ஏஎலுக்கு இப்போ கிளாஸுக்கு கண்டு அவசரமாக எங்களோட அம்மா எனக்கு 3 கொப்பி வாங்கி தந்தவ. மற்றபடி இன்னும் ஓயலுக்கு கொண்டு போன பேக்கு தான் இப்போ கொண்டு போகிறேன். பேக்கும் ஷூவும் இல்லை. இல்லை, ஓயலுக்கு போட்டுட்டு போனதை பழசை தான் போட்டுட்டு போகிறேன். இப்போ ஸ்கூலுகளுக்குண்டு இப்போ நான் இன்னும் கொப்பி வாங்கலை. ஸ்கூலில் கொடுத்தாங்களா பேக்கல் யூனிஃபார்ம்? கொஞ்சம் நாளாக கொடுத்தாங்க. யூனிஃபார்ம் இருக்கா? யூனிஃபார்ம் இந்த மாதம் இன்றைக்கு நேற்று தாரண்டு சொன்னவங்க எனக்கு. ஆனால் இப்போ இனி திங்கக்கிழமை தருவாங்க. ஏஎலாக்களுக்கு யூனிஃபார்ம் தாரண்டு அன்றைக்கு அனௌன்ஸ் பண்ணுவாங்க. எங்களுக்கு இன்னும் தரலை. இந்த திங்கக்கிழமை தருவாங்க. அது பார்க்குற அண்ணமாட்ட சவரங்கள்ட்ட
கேட்க போகிறீங்க? ஸ்கூல் பேக்குகள் இப்படி படிப்பு சம்மந்தமாக எனக்கு உதவி செய்கிறீங்கன்ட்டு நான் கேட்குறேன். ஸ்கூல் பேக்குகள், ஷூகள், கொப்பிகள் அப்படி தந்து உதவுமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன். சரி, அவ்வளோதானா? சரி, நன்றி. சரி, ஓகே. எங்களோட வீடியோவை பார்க்குற உறவுகள், சௌரங்கள் நீங்கள் பயிரும் பட்சத்தில் வந்து கண்டிப்பாக வந்து இதை பார்க்குற பிறருடைய செய்யக்கூடிய ஒரு நிலப்பாடோடு இருக்கிறவங்களோட பார்வைக்கும் அவங்களோட கரங்களுக்கும் போய் சேரும். ஆகவே நீங்கள் இப்படியான நிலப்பாடோடு இருக்கிற குடும்பங்களுக்கு நீங்கள் உதவி செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னு சொன்னால் எங்களுடைய வீடியோவை கொஞ்சம் அதிகமாக பயிருங்க. சரியான அம்மா வாங்கம்மா, இடத்த வாங்க வந்துடுங்க அம்மா. இந்த வீடியோவை எங்களோட யூடியூப் சேனலோட போடுறோம் அம்மா. சரிதானம்மா, போடுறோம். உங்களுக்கு வருகிற காலங்களில் வந்து ஏதாவது உங்களுக்கு எது திட்டங்கள் கிடைச்சுன்னு சொன்னால் நாங்கள் வந்து கண்டிப்பாக அடுத்தடுத்த வீடியோவில் வந்து உங்களைய சந்திப்போம்மா. சரிதானம்மா, இனி கடவுள் விட்ட வழி, அவ்வளோதான் என்னால் சொல்ல முடியும். சரிதானம்மா, ரைட், சந்திப்போம்மா. நன்றி அம்மா, நன்றி.